ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு கிரிக்கெட்டை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கொய்க்வாட் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்க வேண்டும் என சில ரசிகர்கள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர். சஞ்சு சாம்சன் இது குறித்து முதன்முறையாக வாயை திறந்துள்ளார். அவர் சொன்ன ஒரு கருத்து அனைவரையுமே நெகிழ வைத்துள்ளது. 2026 IPL சீசனுக்கு முன்னதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து 18 கோடி ரூபாய்க்கு CSK அணிக்கு மாறினார் சஞ்சு சாம்சன். அப்போது முதல் தோனி மற்றும் ருத்ராஜுக்கு பிறகு CSK அணியை வழிநடத்த போகக்கூடிய அடுத்த கேப்டன் சஞ்சு சாம்சன் தான் என சமூக வலைதளங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. இது குறித்து மூத்த வீரர் அஸ்வின் கூறுகையில், நான் ஒன்றும் ஜோசியர் இல்லை, ஆனால் ஒரு கட்டத்தில் சஞ்சு சாம்சன் CSK அணியை வழிநடத்துவதை என்னால் பார்க்க முடிகிறது. அது எப்போது நடக்கும் என தெரியவில்லை, ஆனால் நிச்சயம் நடக்கும் என கூறியிருந்தது. இந்த விவாதத்தை மேலும் சூடாக்கியது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய அதிகாரப்பூர்வ பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அபினவ் முகுந்துடன் கலந்து கொண்ட சஞ்சு சாம்சன் கேப்டன் பதவி குறித்த அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளிகள் வைத்தார். அவர் கூறுகையில், உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு பல நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொள்ளேன் என இந்த மாதிரி மிக எளிமையாக பதிலளித்திருக்கிறாரு. அதாவது CSK அணி என்ற புதிய குடும்பத்தில் ஒரு வீரராக இணைந்ததே மிகப்பெரிய விஷயம் என்றும் அங்கு சென்றவுடன் தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் என கேட்பது முறையல்ல என்பதையும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக CSK அணியினுடைய CEO காசி விஸ்வநாதனும் இதே கருத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தார். ருத்ராஜ் கொய்க்வாட் அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய திறன் படைத்தவர் என்றும் அவரது தலைமையிலான அணி சிறப்பாக செயல்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். பேஸ் ஐயரை போலவே சஞ்சு சாம்சனும் ஒரு சிறந்த கேப்டன் என்றாலுமே தொடக்கத்திலேயே அவர் மீது கேப்டன் என்ற கூடுதல் அழுத்தத்தை சுமத்த CSK அணி நிர்வாகங்கள் விரும்பவில்லை. சஞ்சுவினுடைய பேட்டிங் திறமை மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் காசி விஸ்வநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். CSK அணிக்காக நடப்பு சீசனில் சஞ்சு சாம்சன் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இதுவரை 10 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 2 சதங்கள் மற்றும் ஒரு அரை சதத்துடன் 402 ரன்களை குவித்துள்ளார். கேப்டன் பதவி குறித்து கவலைப்படாமல் ரன்களை குவிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி வரக்கூடிய சஞ்சுவினுடைய இந்த முயற்சியான அணுகுமுறை சென்னை ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த சீசனில் அவரது அதிரடி ஆட்டம் CSK அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.